என் பொண்ணு வயசுல இருக்கிற பொண்ணுங்களுக்கும் சரி, என் பையன் வயசுல இருக்கிற பசங்களுக்கும் சரி, நான் ஒரு அம்மா தான் உங்களுக்கு அம்மாவா வந்து உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண போறேன். என்ன ஒரு நீங்க அம்மாவா ஏத்துக்குங்க. நான் வந்து எடுத்த உடனே ரொம்ப வசதியான ஃபேமிலி கிடையாது. நாங்களும் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நாங்களும் வாடகை வீட்டில் இருந்து வந்தவங்க தான். ஏன்னா நான் எப்படி வாழ்க்கையில முன்னேறினேங்கிறத நான் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவில் சொல்ல போறேன். நீங்க அதை அம்மா சொல்றதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒரு ஸ்டெடியா உங்க லைஃப்ல நீங்க நிக்கணுமா. அதனாலதான் ஒவ்வொரு பதிவுலையும் என்னுடைய லைஃப்ல ஒரிஜினலா நடந்ததை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எங்க குலதெய்வம் ஆசீர்வாதம் அங்காள பரமேஸ்வரி, அந்த அம்பாள் ஆசீர்வாதமும் எங்க அம்மா அத்தை இவங்க ஆசீர்வாதத்துலையும் தான் நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். பேக்ரவுண்டுன்றது எங்க ஹஸ்பண்டுக்கோ எங்க ஃபேமிலிக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எங்க ஹஸ்பண்டு சம்பாரிச்சு தான் நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம். காரணமே அதில் நான் அவர் சம்பாரிச்சதில் எப்படி மிச்சம் பண்ணி சாமிங்களை கும்பிட்டேங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எங்கள் அம்மா தான் எனக்கு ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்போ நான் அதை கஷ்டமாக எடுத்துட்டேன். ஏமா எந்த நேரமும் சாமி கும்பிட்டு இதை செய்ய அதை செய்யின்னு சொல்கிறேன்னு. ஆனால் இப்படி முன்னேறி வந்து நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் அம்மா ஆசீர்வாதம் தான். இப்போ அதை ஒவ்வொரு பதிவுலையும் நான் உங்களுக்கு அதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்றது இதை நீங்கள் பின்பற்றி இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறலாமா. இப்போ என்னன்னாக்கா இப்போ நம்ம வீட்டில் சம்பாதிச்சு வர காசு நம்ம வீட்டில் நிலையாக தங்கணும்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. இது பாருங்க, நான் இப்போ 200 ரூபாய் நோட்டா வந்து 5 நோட்டு எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் 1000 ரூபாய் எடுத்துக்கலாம், 500 ரூபாய் எடுத்துக்கலாம், இல்லை 11 ரூபாய் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த காசை வச்சுக்கிறேன். இதை வச்சுட்டு இதில் 1 ரூபாய் காயின் வைங்க. அதை வச்சுட்டு இதில் 5 ஏலக்காய் வைங்க. 5 ஏலக்காய் வச்சுருங்க. இது துளசி இலை, இந்த துளசி இலை வைங்க. இது கிராம்பு கொஞ்சம் எண்ணிக்கைலாம் இல்லை, சும்மா கொஞ்சம் வைக்க. இவ்வளோ கிராம்பு வச்சுருங்க. இதில் பச்சை கற்பூரம் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா அதில் கிடைக்கும். அதனால் அவங்ககிட்ட நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பிள்ளையாக இருக்கும் பச்சை கற்பூரம், அதில் ஒரு பிள்ளை வச்சுருங்கம்மா. இதை வச்சுட்டு இந்த தலைப்பாவை இப்படி மடிச்சிருங்க. இது நான் மடிக்கிற மாதிரியே நீங்கள் மடிச்சிருங்கம்மா. இதை மடிச்சுட்டு அது பச்சை கலர் துணியில் தான் இதெல்லாம் செய்யணும். இது இப்படி மடித்து இந்த மஞ்சள் கலர் துணி பை இருக்குல்லம்மா, மஞ்சள் கலர் பை, அந்த துணி பைக்குள்ளே வச்சுருங்க. இதுக்குள்ளே இப்படி மடித்து நான் எப்படி மடிச்சனோ அதே மாதிரி மடித்து குபேர மூலையில் நம்ம பீரோ வைப்போம்லம்மா, அந்த இடத்துல நீங்கள் வச்சுருங்க. இது மேலே நீங்கள் பட்டு புடவை கூட மடித்து வைக்கலாம். இது போல் நீங்கள் செய்யுங்கம்மா. உங்கள் வீட்டில் பணம் நிலையா அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டில் தங்குவா. அதை உங்களுக்கு நான் ஒரு அம்மாவாக நான் அட்வைஸ் பண்ணுறேன். பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, அம்மா சொல்கிறத என் அம்மாவாக ஏற்றுக்கிட்டு நீங்கள் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறலாமா. நம்ம வீட்டில் எப்பவுமே பண கஷ்டம் இல்லாமல் மகாலட்சுமி நம்ம வீட்லேயே தங்குவா. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவுக்கு இது நான் என்கிட்ட எதனா நீங்கள் கேள்வி கேட்கறதா இருந்தா கூட நீங்க கேளுங்க. இப்படி எதை எப்படி செய்யணும்ன்றதும் நீங்க கேளுங்க. இல்ல நான் ஏதாச்சும் தப்பா சொல்லி இருந்தாலும் நீங்களும் எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அம்மா பொண்ணு பையன் எப்படி நம்ம பேசுறோமோ அது போல இனிமே நீங்க என்கிட்ட தாராளமா பேசலாமா. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு பதில் சொல்றேன். அதனால அம்மா சொல்றது கேளுங்க. இது போல செஞ்சு நீங்களும் வாழ்க்கையில முன்னேறுங்கம்மா. நான் என் முன்னேற்றத்தை தான் நான் உங்களுக்கு படிப்படியா ஒவ்வொரு பதிவையும் சொல்ல போறேன். இது அடுத்தடுத்த வீடியோவா நம்ம சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்கம்மா.